யார் அதிகமாக சிரிக்கிறார்கள், ஆண்களா அல்லது பெண்களா? இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்க ஆராய்ச்சியாளர்கள் புறப்பட்டனர். இந்த நேரத்தில் ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது. சிரிப்பு பந்தயத்தில் பெண்கள் ஆண்களை விட சில படிகள் முன்னால் இருப்பதாக ஆய்வு கூறுகிறது. இருப்பினும் புதிதாக பிறந்த குழந்தைகள் இந்த பந்தயத்தில் ஆண்களையும் பெண்களையும் பின்தங்கியுள்ளனர். சமீபத்திய ஆய்வின்படி ஒரு குழந்தை சராசரியாக ஒரு நாளைக்கு சுமார் 400 முறை சிரிக்கிறது. ஒரு வயது வந்த பெண் சராசரியாக ஒரு நாளைக்கு 62 முறை சிரிக்கிறாள். ஆனால் இந்த எண்ணிக்கை ஆண்களுக்கு மிக குறைவு. ஒரு வயது வந்த ஆண் ஒரு நாளைக்கு 8 முறை மட்டுமே சிரிக்கிறான். அதாவது ஆண்கள் பெண்களை விட 7 மடங்கு குறைவாக சிரிக்கிறார்கள். ஆனால் சிரிப்பில் ஏன் இவ்வளவு பெரிய வித்தியாசம் உள்ளது? ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி இதற்கு பின்னால் உயிரியல் மற்றும் சமூக காரணங்கள் உள்ளன. ஆண்களை விட பெண்களுக்கு முகத்தின் தசைகளை நகர்த்தும் திறன் அதிகம். அதனால்தான் அவர்களால் எளிதாக சிரிக்க முடிகிறது. இது தவிர சமூக விதிமுறைகளும் இதனுடன் சேர்க்கப்படுகின்றனர். குழந்தை பருவத்திலிருந்தே பெண்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் மிகவும் வசதியாக இருக்க கற்றுக் கொடுக்கப்படுகிறார்கள். மறுபுறம் ஆண்கள் தீவிரத்தை பராமரிக்க சமூக அழுத்தத்தில் உள்ளனர். இருப்பினும் குழந்தைகளின் முடிவில்லா சிரிப்பின் ஆதாரம் முற்றிலும் வேறுபட்டது. அது அவர்களை சுற்றியுள்ள நேர்மறையான தூண்டுதல்களுக்கு அவர்களின் இயல்பான மற்றும் உள்ளுணர்வு ரீதியான பிரதிபலிப்பாகும். நிபுணர்களின் கூற்றுப்படி சிரிப்பு மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்க ஒரு டானிக் மட்டுமல்ல, சமூக பிணைப்புகளை வலுப்படுத்துவதற்கான திறவுகோலாகும். சிரிப்பு மன அழுத்தத்தை குறைத்து மற்றவர்களுடன் இணைவதை எளிதாக்குகிறது. எனவே பாலினம் அல்லது வயதை பொருட்படுத்தாமல் உங்கள் நாளை புன்னகையுடன் தொடங்குங்கள்.